வங்கக்கடலில் நிலவும் டிட்வா புயல் மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. புயலின் வேகம் குறைந்துள்ளதாகவும் சென்னைக்கு தென்கிழக்கே 510 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு 410 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள டிட்வா புயல் நவம்பர் 30ஆம் தேதி அதிகாலையில் தமிழ்நாட்டை நோக்கி வரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இலங்கை கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக வடக்கு வடமேற்கு நோக்கி தொடர்ந்து நகர்ந்து வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடற்கரைகளுக்கு அருகே அடையும் என தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு சனிக்கிழமை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலும் அதி கனமழை பெய்யலாம் என தெரிவித்துள்ளது. அது மட்டுமின்றி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், பெரம்பலூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யலாம் என தெரிவித்துள்ளது. தமிழகத்தை நெருங்கும் என கணிக்கப்பட்டுள்ள 30ஆம் தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. டிட்வா புயல் காரணமாக நாகை, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதேபோல சென்னை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, கடலூர், புதுச்சேரி துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக சனிக்கிழமை பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாகை, கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல விழுப்புரத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சனிக்கிழமை பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களின் நலன் கருதி முன்னெச்சரிக்கையாக அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளித்து அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவிட்டுள்ளார். டிட்வா புயல் மற்றும் கனமழையை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னை எழிலகத்தில் செயல்படும் மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தை பார்வையிட்ட பின்னர் பேசிய அவர், தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை அப்புறப்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மக்கள் அவசியமின்றி வெளியில் வருவதை தவிர்த்து பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் அனைத்து துறைகளும் முறையான திட்டமிடுதலோடு ஒருங்கிணைந்து செயல்படுவதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள டிட்வா புயல் காரணமாக காவிரி படுகை உள்ளிட்ட 6 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு மீட்பு உபகரணங்களோடு NDRF குழுக்கள் விரைந்தன. குழுவுக்கு 30 பேர் வீதம் 8 குழுக்களாக வீரர்கள் 4 மோப்ப நாய்கள் மற்றும் மீட்பு உபகரணங்களோடு விரைந்தனர். டிட்வா புயல் காரணமாக சென்னையில் கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகிறது. காற்றின் வேகமும் அதிகரித்திருப்பதால் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் மணல் பறந்து லூப் சாலையில் பரவி கிடக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்த நிலையில் எச்சரிக்கையோடு வாகனங்களை இயக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டிட்வா புயல் நெருங்கி வருவதால் புதுச்சேரி கடல் பகுதியில் அலைகள் ஆக்ரோஷத்துடன் எழுந்து வருகின்றன. இதனால் படகுகளை கரையில் நிறுத்தவும் மீன்பிடி வலைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும் கடலோர காவல் படையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கடலூர் வெள்ளி கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் காரணமாக கடலூருக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடலில் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகின்றன. இதனால் முன்னெச்சரிக்கையாக மக்கள் கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் பலத்த சூறைக்காற்று வீசி வருவதால் பாம்பன் பாலம் வழியாக ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் கன்னியாகுமரி, சென்னை, மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற ரயில்கள் மண்டபம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். புயல் எதிரொலியாக தனுஷ்கோடி பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 50 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருகிறது. இதனால் புதுரோடு சோதனை சாவடியில் போலீசார் சோதனை மேற்கொண்டு அனைத்து வாகனங்களையும் திருப்பி அனுப்பி வருகின்றனர்.
டிட்வா புயல் எச்சரிக்கையை அடுத்து தயார் நிலையில் இருக்குமாறு திமுகவினருக்கு கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். முக்கியமாக ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள தஞ்சை, திருவாரூர், நாகை மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மக்களுக்கு உதவி செய்ய நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ராமநாதபுரத்தில் பிரப்பன் வலசை பகுதியில் முழங்கால் அளவு மழைநீர் தேங்கியதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். வெளுத்து வாங்கும் கனமழையால் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் முழங்கால் அளவு வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட வெளியில் வர முடியாமல் மக்கள் பரிதவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசுவதால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களை அரசு பேருந்துகள் மூலம் மீட்ட அதிகாரிகள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்துள்ளனர். டிட்வா புயல் காரணமாக ராமேஸ்வரத்தில் பலத்த காற்று வீசி வருகிறது. இதன் காரணமாக கடற்கரையோரம் வசிக்கும் மக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். டிட்வா புயல் காரணமாக ராமேஸ்வரம் பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசி வருவதால் ஓலைக்குடா கிராமத்திற்கு செல்லும் சாலை கடல் கொந்தளிப்பு மற்றும் மண் அரிப்பு காரணமாக சேதமடைந்துள்ளது. கடந்த ஒரு வாரமாக ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் மீனவ மக்களும் மீன்பிடி தொழிலுக்கு செல்லவில்லை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையில் 3 அடிக்கு மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. அறுபடை வீடுகளில் 2வது படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயில் கடலில் அலைகள் சற்று அதிகமாக இருக்கும் நிலையில் மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் கடல் அலைகளில் இழுத்து வரப்பட்டு கடல் பாசிகள் கரையில் ஒதுங்கின. தமிழ்நாடு டாக்டர் ஜே. ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்தின் 3ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் நடிகர் சிவகுமார் மற்றும் ஓவியர் சந்துரு ஆகியோருக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். ஜெயலலிதா பல்கலைக்கழக விழாவில் பங்கேற்றதுதான் தாம் நிறுவ நினைக்கும் அரசியல் மாண்பு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் எதிர்காலத்தில் இந்த அரசியல் மாண்பு தொடர வேண்டும் என அனைவரிடத்திலும் அவர் கேட்டுக்கொண்டார். கோவையில் அவசர கதியில் செம்மொழி பூங்கா திறக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுமார் 70% பணிகள் மட்டுமே முடிவடைந்துள்ளதாக மக்கள் புகார் கூறுவதாக தெரிவித்துள்ளார். வரும் 30ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான பணிகளை அதிமுகவினர் தீவிரமாக செய்து வருகின்றனர். 50 ஆண்டு காலமாக அதிமுகவில் பயணித்த செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்த நிலையில் அவர் நின்று வெற்றி பெற்ற தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் பொதுக்கூட்டம் நடத்த அதிமுகவினர் திட்டமிட்டுள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெறும் அதிமுகவின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் செங்கோட்டையன் குறித்து பேச எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்த நிலையில் அவர் குறித்து பேசி தொண்டர்களின் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 11,840 ரூபாய்க்கும், சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 94,720 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 183 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றும் கூட்டணியில் பாமக இடம்பெறும் என கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது 100 நாள் நடைப்பயணம் மூலம் திமுக மீதான கோபத்தை கண்கூடாக பார்த்ததாக தெரிவித்தார். அன்புமணி தரப்புக்கே பாமக சொந்தமென தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. கட்சி தங்களுக்கே சொந்தமென ராமதாஸ் தரப்பில் வழங்கப்பட்ட மனுவை நிராகரித்த தேர்தல் ஆணையம் 2023ஆம் ஆண்டில் பொதுக்குழு நடத்தி இருப்பதால் 2026 வரை அன்புமணியே தலைவராக தொடரலாம் என அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தில் போலியான ஆவணங்களை கொடுத்து அன்புமணி தரப்பு மோசடி செய்துள்ளதாக ஜி.கே. மணி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழுவை 2023 என திருத்தி மோசடி செய்துவிட்டதாகவும் அதனை ஏற்ற தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக வழக்கு தொடருவோம் என்றும் தெரிவித்தார்.
முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தவேகாவில் இணைந்ததை அடுத்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் ஏற்கனவே இருந்த பெயர் பலகை மாற்றப்பட்டுள்ளது. எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் செங்கோட்டையனின் உருவப்படங்கள் ஒரு புறமும், மறுபுறத்தில் விஜயின் உருவப்படத்துடன் பெயர் பலகை அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் தமிழகம் வெற்றி நடை போடுவதற்கு அயராது உழைக்க உள்ளதாக செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுகவில் இருந்து விலகி தவேகாவில் சேர உள்ளவர்கள் குறித்து தெரிவித்தால் பிரச்சனை உருவாகும் என்றார். ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாயை விட்டுவிட்டு விஜய் அரசியலுக்கு வந்திருப்பதாக தவேகாவின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர், விஜயுடன் மக்கள் சக்தி இருப்பதால் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் அரியணையில் அமர்வது உறுதி என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். செங்கோட்டையனை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் தவேகாவில் இணையப் போவதாக தகவல் வெளியான நிலையில், புலிக்கு வாலாக இருக்கலாம், ஆனால் எலிக்கு தலையாக இருக்கக்கூடாது என கூறி அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தார். அத்தோடு தான் சாகும் வரை அதிமுகவில் தான் இருப்பேன் என்றும் திட்டவட்டமாக கூறினார். தவேகாவை பாஜக கூட்டணிக்கு அழைத்து வர வேண்டும் என்ற அசைன்மெண்ட் செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் ரகுபதி கருத்து தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவின் ஸ்லீப்பர் செல்லாகத்தான் செங்கோட்டையன் தவேகாவில் இணைந்துள்ளதாக கூறினார். பெரியார், அண்ணா இல்லாமல் தமிழ்நாடு கிடையாது என்றும் அதையேத்தான் செங்கோட்டையனும் கூறுவதாக திருச்சி எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து வெளியேறி தவேகாவில் இணைந்ததற்கு பின்னணியில் பாஜக இருக்கலாம் என்று சந்தேகம் எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் இருந்து கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் மீண்டும் இயக்கப்படும் என தமிழக அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. சாலை வரி பிரச்சினை தொடர்பாக தமிழக அரசு நல்ல முடிவெடுக்கும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து 21 நாட்களாக நீடித்த ஸ்ட்ரைக் முடிவுக்கு வந்தது. ரயிலில் டிக்கெட் கவுண்டரில் இருந்து டிக்கெட் பெறுபவர்களுக்கு ஏன் காப்பீடு வழங்கப்படுவதில்லை என இந்தியன் ரயில்வேக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது. ரயில் பயணங்களின் போது உரிய பாதுகாப்பு வழங்க வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் இந்திய ரயில்வே விளக்கமளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கரூர் சம்பவம் தொடர்பாக டிஎஸ்பி செல்வராஜ் மற்றும் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர். இதுவரை வேலுச்சாமிபுரம் மக்கள், வியாபாரிகள், அவ்வப்போது காவலில் இருந்த காவல்துறையினர், மீட்பு பணியில் இருந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் என பல தரப்பினரிடம் விசாரணை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் அரசு பள்ளி சமையலர் தீண்டாமை வழக்கில் 6 பேருக்கு தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட SC/ST சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு திருமலை கவுண்டன் பாளையத்தில் உள்ள பள்ளி சமையலரை அப்பகுதி மக்கள் பணி செய்ய விடாமல் தடுத்தனர். இது தொடர்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 36 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஈரோட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி கமலாவை கொன்ற கொலைக்காரன் கோவையில் பிடிபட்டான். மதுரை சேர்ந்த ராமர் மூதாட்டி வசித்து வந்த பகுதியில் தங்கி மார்க்கெட்டிங் வேலை பார்த்து வந்த நிலையில் நகைக்கு ஆசைப்பட்டு இந்த கொடுஞ்செயல் புரிந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆந்திர மாநிலத்திலிருந்து ரயிலில் கொண்டு வரப்பட்ட 40 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பணத்தையும் இளைஞரையும் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சென்னை கோயம்பேடு காவல் ஆய்வாளர், விருகம்பாக்கம் உதவி ஆணையர் ஆகியோரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி இணை ஆணையர் திசா மிச்சல் உத்தரவிட்டிருக்கிறார். காதலித்து கர்ப்பமாக்கி ஏமாற்றிய காதலன் குறித்து புகார் அளிக்க வந்த பெண்ணிடம் அவர் மருத்துவ செலவிற்காக வைத்திருந்த 1500 ரூபாயை ஆய்வாளர் தாகிரா லஞ்சம் வாங்கியதாக புகார் அளிக்கப்பட்டது. அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவில் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 20 துறைகளுடன் இணைந்து விரிவான பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது.
செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் வெளியேற்றம் 200 கன அடியிலிருந்து 500 கன அடியாக உயர்த்தப்பட்டது. ஏரியின் மொத்த நீர்மட்டம் 24 அடியில் 22 அடி நிரம்பிய நிலையில் தொடர்ந்து 400 கன அடி நீர்வரத்து உள்ளதால் வெளியேற்றப்படும் நீரின் அளவும் அதிகரிக்கப்பட்டது. பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் இருந்து கொசஸ்தலை ஆற்றில் வினாடிக்கு 1300 கன அடி தண்ணீர் திறக்கப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் கனமழை பெய்தால் நீர்வரத்து அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் கூத்தாநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 2500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த தாரடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமானதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். குறுவை நெற்பயிர்கள் அறுவடை சமயத்தில் பெய்த மழையால் நெல்லை பாதி விலைக்கு விற்ற நிலையில் மீண்டும் தாரடி நெற்பயிர்களும் சேதமடைந்ததாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே 50,000க்கும் மேற்பட்ட வாழைகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் விவசாயிகள் படகில் சென்று வாழைத்தார்களை அறுவடை செய்தனர். ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டின் தென் கால்வாயில் இருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் செம்மரிகுளம் கஸ்பா பகுதிக்கு அதிக அளவில் வந்ததால் அருகில் இருந்த வாழை தோட்டத்திற்குள் வெள்ள நீர் புகுந்தது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே குளம் முழுமையாக நிரம்பிய நிலையில் ஊருக்குள் தண்ணீர் வராமல் தடுக்க கிராம மக்கள் சேர்ந்து கரையை பலப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சர்க்கரைக்குளம் கிராமத்தில் உள்ள சுமார் 98 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி முழுவதும் நிரம்பியது. சென்னை போரூர் பகுதியில் வடிகால் கால்வாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கி நிற்கும் தண்ணீரில் சிமெண்ட் கலவை கொட்டப்படும் வீடியோ வெளியாகியுள்ளது. தரமின்றி அமைக்கப்படும் வடிகால் கால்வாய் சேதமடைய வாய்ப்புள்ளதாகவும் இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அரசு போக்குவரத்து பணிமனையில் தேங்கிய மழைநீரை மின் மோட்டார் மூலமாக வெளியேற்றி பிரதான சாலையில் விட்டதால் சாலை பழுதடைந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் சிரமமடைந்த வாகன ஓட்டிகள் தேங்கிய மழைநீரை அகற்றி சாலையோர மழைநீர் வடிகாலில் விட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினர்களை கௌரவித்ததோடு தூய்மை பணியாளர்களுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கினர். முன்னதாக மாரத்தான் போட்டி நடைபெற்ற நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் காந்தி பரிசுப் பொருட்கள் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அசைவ விருந்து அளிக்கப்பட்டது. சேலம் மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்தில் அதிமுக மற்றும் திமுக கவுன்சிலர்கள் மேயர் இருக்கை முன்பு நின்று கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாமன்ற அதிமுக கொறடா செல்வராஜ் மாநகராட்சி வார்டுகளில் உள்ள குறைகள் குறித்த ஆதாரங்களை ஆணையரிடம் கொடுப்பதற்காக சென்றபோது திமுக கவுன்சிலர்கள் அவரை சுற்றி வளைத்து கேள்வி எழுப்பினர். சென்னை ராமாபுரத்தில் கோவில் திருவிழாவில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு அங்காள பரமேஸ்வரி கோவிலில் தீமிதி திருவிழாவின் போது பெண் காவலரிடம் கண்ணன் என்பவர் மது போதையில் அத்துமீறியதாக புகார் அளிக்கப்பட்டது. அரசு காவலர் குடியிருப்புகளை மேல் வாடகைக்கு விட்டு வருமானம் ஈட்டியதாக 250 போலீசாருக்கு தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. குறைந்த வாடகையில் அரசு வழங்கிய வீடுகளை அதிக வாடகையில் தனி நபர்களுக்கு கொடுத்து வருமானம் ஈட்டுவதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தூய்மை பணியாளர்கள் பெயரை பயன்படுத்தி முறைகேடாக ஊதியம் பெற்றதாக எழுந்த புகார் தொடர்பாக விசாரணை குழு அமைத்து சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் உத்தரவிட்டுள்ளார். அம்பத்தூர் மண்டலத்தில் தூய்மை பணியாளர்கள் பணிக்கு வராமல் ஊதியம் பெறுவதாகவும் காலதாமதமாக வருவது, முன்கூட்டியே கிளம்புவது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. சென்னை அண்ணா நகர் டவரில் ஸ்மார்ட் பார்க்கிங் அமைப்பதற்காக தனியார் நிறுவனங்களிடமிருந்து ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சாலையோரங்களில் வாகனங்கள் நிறுத்துவதால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் அண்ணா நகர், டி நகர், பெசன் நகர், மெரினா ஆகிய இடங்களில் ஸ்மார்ட் பார்க்கிங் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த கிளம்பாக்கம் அருகே மாநகர பேருந்து நடத்துனரை சட்டக்கல்லூரி மாணவி காலணியால் கன்னத்தில் அறைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தாம்பரத்திற்கு டிக்கெட் எடுத்துவிட்டு அதற்கு அடுத்த நிறுத்தத்தில் இறங்கியதால் மேலும் 15 ரூபாய் கொடுத்துவிட்டு இறங்குமாறு நடத்துனர் கூறியதால் அந்த பெண் வாக்குவாதம் செய்தார்.
சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கண்டனம் தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் நாகை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நம்பியார் நகரில் குடிநீர், சாலை மற்றும் பாதாள சாக்கடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். காலி பாட்டில்களை வாங்கி வைப்பதற்கு போதிய இடவசதி இல்லை, ஊழியர்கள் பற்றாக்குறை என குற்றம் சாட்டி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் டாஸ்மாக் கடைகளை மூடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 20க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளை மூடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் எஸ்ஐஆர் குளறுபடியால் காவல் நிலையம் அருகே பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 9வது வார்டு செல்வ விநாயகர் கோவில் தெருவில் 270 பேருக்கு 2002 படி வாக்குரிமை இல்லை என கூறப்படுகிறது. மேலும் அவர்களது பெற்றோரின் வாக்குரிமை குறித்த விவரங்களும் இல்லாததால் எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்வதில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் பத்திரப்பதிவு அலுவலகத்தின் பொறுப்பு சார் பதிவாளரிடம் கணக்கில் வராத 3,24,000 ரூபாய் பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பொறுப்பு சார் பதிவாளராக பணியாற்றி வரும் அசோக்குமார் பத்திரப்பதிவு செய்ய வரும் பொதுமக்களிடம் லஞ்சம் வாங்கியதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே வங்கியை முற்றுகையிட்டு வாடிக்கையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மேலமாத்தூர் கிராமத்தில் உள்ள யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் நகை அடமானம் வைத்தவர்கள் அட்டையில் குறித்துள்ள தொகை மற்றும் வட்டியை செலுத்தியும் நகையை திருப்பித் தரவில்லை என கூறி போராட்டம் நடத்தினர். நாகர்கோவில் பேருந்து நிலையத்தில் தூய்மை பணியாளர் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு திருவனந்தபுரத்தில் வைத்து கொலையாளியை போலீசார் கைது செய்தனர். சிசிடிவி காட்சி உதவியுடன் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடத்தி கொலையாளியை கைது செய்த போலீசுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. செங்கற்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் பகுதியில் அதிமுக கவுன்சிலர் வீட்டின் பூட்டை உடைத்து நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சகுந்தலா மணி என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த பணம் மற்றும் நகையை திருடினர். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு அருகே தனியார் கல்லூரியில் பொதுத் தேர்வு எழுதும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு திறன் மேம்பாட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வீரராகவபுரத்தில் உள்ள SA பொறியியல் கல்லூரியில் திறன் மேம்பாட்டு தொடர்பாக நடைபெற்ற பயிற்சியில் 500க்கும் மேற்பட்ட 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் சீலையம்பட்டி பகவதி அம்மன் கோயில் தெருவில் அமைந்துள்ள TCCL கேபிள் டிவி அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி நாசமாகின. தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். மின்கசிவு காரணமாக தீப்பிடித்ததா அல்லது மர்ம நபர்கள் யாரேனும் தீ வைத்தார்களா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வத்தலக்குண்டு பிரதான சாலையில் நிலை தடுமாறிய இருசக்கர வாகனம் தனியார் பேருந்தில் மோதிய விபத்தின் CCTV காட்சி வெளியாக இருக்கிறது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த இருவரும் வத்தலக்குண்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாவட்டம் சிதம்பரம் அடுத்த முட்லூர் வெள்ளாறு பகுதியில் சாலை தடுப்பு சுவரில் பேருந்து மோதிய விபத்தில் 18 ஐயப்ப பக்தர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணனூர் கிராமத்தை சேர்ந்த பக்தர்கள் சபரிமலைக்கு சென்றபோது இந்த விபத்து நிகழ்ந்தது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நடந்த சாலை விபத்தில் 8 பேர் படுகாயமடைந்தனர். ராஜபாளையத்தில் நடந்த திருமண நிகழ்வில் பங்கேற்றுவிட்டு குடும்பத்தினர் 4 பேருடன் மதுரைக்கு திரும்பிய இனோவா கார் எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி மற்றொரு கார் மீதும் மோதியதில் 2 கார்களும் பள்ளத்தில் கவிழ்ந்தன. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே குடியிருப்புக்குள் புகுந்த சிறுத்தை வளர்ப்பு பிராணிகளை வேட்டையாட தேடும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. அட்டடி பகுதியில் உணவு தேடி குடியிருப்புக்குள் நுழைந்த சிறுத்தை அங்கு மிங்குமாக தேடி அலைந்தது. இதனால் அச்சமடைந்த மக்கள் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் மதுவிலக்கு போலீசார் பறிமுதல் செய்த மது பாட்டில்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அழிக்கப்பட்டன. கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்பட்ட 10,80,000 ரூபாய் மதிப்புள்ள 7,200 மது பாட்டில்களை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர்.
வரி விதிப்பையும் தாண்டி இந்த நிதியாண்டின் இரண்டாவது காலாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்ட புள்ளி விவரத்தில் கூறப்பட்டுள்ளது. அதன்படி 2025-26 நிதியாண்டின் ஜூலை செப்டம்பர் இடையிலான இரண்டாவது காலாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி 8.2% உள்ளது. உலகின் மிக உயரமான ராமர் சிலையை கோவாவில் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். ஸ்ரீ சமஸ்தானம் கோகர்ண ஜீவோட்ட மடத்தின் ஆண்டு கொண்டாட்டங்களில் ஒரு பகுதியாக ராமரின் 77 அடி உயர வெண்கல சிலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். உலகின் மிக உயரமான சிலையான வல்லபாய் பட்டேலின் சிலையை உருவாக்கிய சிற்பிதான் இந்த சிலையையும் உருவாக்கி இருக்கிறார். கர்நாடக மாநிலம் உடுப்பி கிருஷ்ண மாதா கோவிலுக்கு சென்ற பிரதமர் மோடி ஸ்வர்ண தீர்த்த மண்டபம், கனக கவசம் ஆகியவற்றை திறந்து வைத்து வழிபாடு செய்தார். தொடர்ந்து லட்சகந்த கீதா பாராயண நிகழ்ச்சியிலும் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். கோவில் நிர்வாகம் சார்பில் பிரதமருக்கு மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. காற்று மாசுபாடு குறித்து உடனடியாக நாடாளுமன்றத்தில் விவாதமும் சுகாதார அவசர நிலையை சமாளிக்க கடுமையான செயல் திட்டமும் தேவை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மூச்சு திணறலால் பாதிக்கப்படும் போது தங்களால் எவ்வாறு அமைதியாக இருக்க முடியும் என பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் S-400 ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை வாங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது S-400 ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை ராணுவம் வெற்றிகரமாக பயன்படுத்தியதை தொடர்ந்து மேலும் 5 ஏவுகணை அமைப்புகளை வாங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் உள்ள மாவோயிஸ்டுகள் ஜனவரி 1ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக சரணடைவதாக அறிவித்துள்ளனர். மாவோயிஸ்டுகளை முற்றிலும் அழிக்கும் நோக்கில் பாதுகாப்பு படை தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மத்திய அரசின் தொடர் நடவடிக்கைகளின் காரணமாக சரணடைவதாக மாவோயிஸ்டுகள் அறிவித்தனர். இந்தியா மியான்மர் எல்லையில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 4 இந்திய ராணுவ வீரர்கள் படுகாயமடைந்தனர். மணிப்பூரில் அசாம் ரைபிள்ஸ் வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய நிலையில் இந்திய ராணுவத்தினரும் பதிலடி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. காதலித்து கர்ப்பமாக்கி ஏமாற்றியதாக பெண் அளித்த புகாரின் பேரில் கேரள காங்கிரஸ் எம்எல்ஏ ராகுல் மாம்கூட்டத்தின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தன்னை காதலித்து கர்ப்பமாக்கி சிசுவை கலைக்க முயற்சி செய்ததாகவும் அடித்து துன்புறுத்தியதாகவும் முதலமைச்சர் பினராயி விஜயனை சந்தித்து பெண் புகார் அளித்திருந்தார். அப்துல் கலாம் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு 1 வாரத்திற்குள் துணைவேந்தரை நியமிக்க வேண்டும் என கேரள ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழு இறுதிப் பட்டியலை தயாரித்து வழங்கிய பின்னரும் ஆளுநர் துணைவேந்தரை நியமிக்கவில்லை என்று கேரள அரசு தரப்பில் முறையிடப்பட்டது. கேரளாவின் மூணாரில் 120 அடி உயரம் மேலே சென்ற ஆகாய ஹோட்டல் திடீரென கீழே இறங்க முடியாமல் பழுதானதால் பரபரப்பு ஏற்பட்டது. 2 மணி நேரத்திற்கு மேல் முயற்சித்தும் கீழே இறக்க முடியாத நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்புக் குழுவினர் ஒவ்வொருவராக கயிறு மூலம் பத்திரமாக கீழே இறக்கினர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் திருமண ஜோடிகளை பாஜகவினர் வாழ்த்து சென்றபோது மேடை சரிந்து விபத்துக்குள்ளான காட்சிகள் வெளியாகியுள்ளன. பலியா நகரில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பாஜகவினர் மணமக்களை வாழ்த்திவிட்டு போட்டோவுக்கு போஸ் கொடுக்க பின்னால் சென்றபோது மேடை சரிந்து விழுந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் பகுதியில் நடைபெற்ற திருமண விழாவில் கலந்து கொண்டவர்கள் சிப்ஸ் பாக்கெட்டுகளை எடுக்க முண்டி அடித்ததால் கூட்ட நெரிசலில் பலருக்கும் காயம் ஏற்பட்டது. அரசு சார்பில் 383 இணையர்களுக்கு நடைபெற்ற திருமண விழாவில் திருமணம் முடிந்த கையோடு மக்கள் முண்டி அடித்துக் கொண்டு உணவுப் பொருட்களை எடுக்க முயன்றதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. வங்கக்கடல் பகுதியில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக இலங்கை தலைநகர் கொழும்புவுக்கு சென்று கொண்டிருந்த 4 விமானங்கள் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு திருப்பிவிடப்பட்டன. டிட்வா புயல் இலங்கை கடற்கரை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ளதால் துபாயில் இருந்து கொழும்புவுக்கு சென்று கொண்டிருந்த விமானங்கள் பாதியில் திருப்பிவிடப்பட்டன. இந்தியா
ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அதிபர் புட்டின் 2 நாள் பயணமாக 4, 5 ஆகிய தேதிகளில் இந்தியா வருகிறார். அப்போது பிரதமர் மோடியை சந்தித்து அவர் ஆலோசனை நடத்துகிறார். அதேபோல புட்டினை வரவேற்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் விருந்து கொடுக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. 3ஆம் உலக நாடுகளில் இருந்து யாரும் அமெரிக்காவிற்கு குடியேற நிரந்தர தடை விதித்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கிறார். வெள்ளை மாளிகை அருகே நடந்த துப்பாக்கி சூடு தாக்குதலை தொடர்ந்து உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக லட்சக்கணக்கானோரை திருப்பி அனுப்பும் நடவடிக்கைக்கு முன்னோட்டமாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். ஹாங்காங் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 128ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் தீ விபத்தின் போது மாயமான 300 பேரின் நிலை குறித்து தற்போது வரை எதுவும் தெரியாததால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் கண்களை கவரும் வகையில் நடைபெற்ற நன்றி தெரிவிப்பு பேரணியில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு கார்ட்டூன் கதாபாத்திர உருவங்களின் பிரம்மாண்ட பலூன்களோடு கலைஞர்கள் ஆடிப்பாடி அசத்தினர். கிறிஸ்துமஸ் பண்டிகையின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் சாண்டா கிளாஸின் வருகையுடன் அணிவகுப்பு நிறைவு பெற்றது. இந்தியா இலங்கை மகளிர் அணிகள் மோதும் 5 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடருக்கான அட்டவணையை BCCI வெளியிட்டுள்ளது. டிசம்பர் 21, 23 தேதிகளில் விசாகப்பட்டினத்திலும் 26, 28 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் திருவனந்தபுரத்திலும் போட்டிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் டிசம்பர் 12 முதல் 21 வரை நடைபெறும் U19 ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ் மத்ரே கேப்டனாக செயல்படும் அணியில் வைபவ் சூரியவன்ஷி, விஹான் மல்ஹோத்ரா, வேதாந்த் திரிவேதி, அபிக்யான் குண்டு, ஹர்வன்த் சிங், யுவராஜ் கோஹில், கனிஷ்க் சௌகான், கிலன் A பட்டேல், நமன் புஷ்பக், D தீபேஷ், ஹெனில் மோகன் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். IPL தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை போன்று ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் கைமாறவுள்ளதாக கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா அல்லது அமெரிக்காவைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் ராஜஸ்தான் அணியை வாங்குவார் என லக்னோ அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கோவின் சகோதரர் ஹர்ஷா கோயங்கோ உத்தேசமாக கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் தி கப்பா நகரில் நடைபெறவுள்ள ஆஷஸ் தொடரின் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியில் பேட் கமின்ஸ், ஹேசில்வுட் இடம்பெறாதது ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இருவரும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்ட போதிலும் முதல் போட்டியில் இருந்த வீரர்களே 2வது போட்டியிலும் இடம்பெற்றுள்ளனர். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் மோசமான தோல்வியை தழுவிய இந்திய அணி மீது கடுமையான விமர்சனம் எழுந்த நிலையில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் AB டி வில்லியர்ஸ் இந்திய வீரர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். திறமை வாய்ந்த இந்திய வீரர்கள் மன அழுத்தத்தில் உள்ளதாகவும் விரைவில் பழைய நிலைக்கு திரும்புவார்கள் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜூட் திரைப்படத்தில் இருந்து இளையராஜாவின் பாடல்களை நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது படத்தில் இடம்பெற்றுள்ள கருத்த மச்சான் மற்றும் 100 வருஷம் இந்த மாப்பிள்ளைக்கு பாடல்களை நீக்க உத்தரவிட்ட நீதிபதி பாடல்களை நீக்க 7 நாட்கள் அவகாசம் கோரிய பட நிறுவனத்தின் கோரிக்கையை நிராகரித்தார். அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் கதாநாயகனாக நடிக்க ஒப்பந்தமாகியிருக்கும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அடுத்ததாக பேன் இந்தியா திரைப்படம் ஒன்றை இயக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கதையை அல்லு அர்ஜுனிடம் லோகேஷ் கூறியதாகவும் அடுத்த ஆண்டு இறுதியில் அவர் நடிக்க ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. அறிமுக இயக்குனர் வி கர்ணன் அசோக் இயக்கத்தில் கவின் ஆண்ட்ரியா நடிப்பில் வெளியான மாஸ்க் திரைப்படம் கடந்த 7 நாட்களில் 10 கோடி ரூபாய் வசூலை கடந்திருக்கிறது. மாஸ்க் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் நல்ல வசூல் செய்து வருவதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் நடிப்பில் வெளியான பைசன் திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் திரைப்படத்தை முன்னாள் கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் வெகுவாக பாராட்டியிருக்கிறார். பைசன் திரைப்படம் மிகவும் பிடித்து போனதாகவும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாகவும் தினேஷ் கார்த்திக் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் தனுஷின் 55வது திரைப்படத்தில் இருந்து பூஜா ஹெக்டே விலகிய நிலையில் சாய் பல்லவியை கதாநாயகியாக நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. திரைப்படத்தை தனுஷின் ஒண்டர்பார் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிப்பது உறுதியான நிலையில் மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டியும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மழையில் நனைந்தபடியே ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூரில் காலை முதலே மிதமான மழை பெய்து வரும் நிலையில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கடலில் புனித நீராடினர். பின்னர் கோவில் யானை தெய்வானையிடம் ஆசீர்வாதம் பெற்று சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தை அடுத்த கன்னிகைப்பேர் கிராமத்தில் உள்ள சிவன் கோயிலில் 35ஆம் ஆண்டு சபரிமலை யாத்திரையை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக சாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு வரும் ஐயப்ப பக்தர்கள் இணைந்து பஜனை பாடல்களை பாடி வழிபாடு நடத்தினர்.